ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். ராஜி நிலாமுகில் பிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். நடிப்பது தெரியாமல் நடிக்க தெரிந்த இயல்பான நடிகை. சிலர் தன் பேச்சால் மனதை கவர்வர். இவர் தன் நடிப்பால் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறார். உணர்ச்சியின்றி நடித்தாலும் ஒவ்வொருவருக்கும் படக்கதைக்கும் உதைக்கும் உதவி இருக்கிறார். இவர் கண்கள் பேசும், காதுகள் நடிக்கும், உதடுகள் சிரிக்கும். இவரை திரையில் பார்த்தால் உற்சாகம் பிறக்கும். கமலா தாஸ், நித்யா மேனன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். எனக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா எனக்கு அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் எனக்கு நல்லா ஒரு ஜெனுவினாக பண்ணுற படம், சின்ன பட்ஜெட்ஸில் பண்ணுற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம்னா ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பண்ணணும், லைக் ரியலாக பண்ணணும். அந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடும்போது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் ராதர் தென் பேட் ஃபிலிம்ஸ் விச் ரன் வெரி வெல். ஸோ மிஷ்கின் சார் வந்து அவங்க ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர், ஹீஸ் அ ட்ரூ டிரெக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. ஒரு ஆக்டருக்கு, ஒரு ட்ரூ ஆக்டருக்கு வந்து அது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் ப்ளெஷர். அண்ட் எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இனிஷியலி நான் யூனோ எனக்கு ஓகே ஒரு பேரப்ளெஜிக்காக ப்ளே பண்ணுறேன்னா இமீடியட்டாக எனக்கு ஐ செட் 100% பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம். ஆனால் யூனோ த கேரக்டர் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேசும், அப்படியெல்லாம் இருக்கா. ஸோ இனிஷியலி ஐ தாட் ஓ மை காட், நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி வார்த்தை நான் லைஃப்லேயே பேசினதில்லை, ஐ டோன்ட் ஈவன் நோ, ரொம்ப வேர்ட்ஸோட மீனிங்கே எனக்கு இன்னும் தெரியல, சொல்லலை இன்னும். என்ன சார் மீனிங் சொல்லுங்கன்னா, வேணாம் தேவையில்லை நீ சொல்லிடுன்னு சொன்னாங்க. ஸோ நார்மலாக ஐ வுட் ஹவ் பீன் கொஞ்சம் எனக்கு ஒரு இது இருந்திருக்கும். ஆனால் மிஷ்கின் சார் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிரெக்டர் ஹூ ஐ டுக் தட் லீப் ஆஃப் ஃபேத். ஒரு ஆக்டரை ஐ ஜஸ்ட் ஃபெல் பேக், ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ இது அவங்க படம், அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஐம் ஒன்லி அன் ஆக்டர். ஸோ நான் அது பண்ணுறேன், ஐ ட்ரஸ்ட் ஹிம் தட் மச். ஸோ ஐம் வெரி வெரி த்ரில்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ டு all of you. You were all like family to me. Yeah, I'm saying I'm coming to everyone, no. But எல்லாருமே உதய், ரேணுகா மேடம், எல்லாருமே all the entire team நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். ஃபிலிம் எப்படி இருந்தாலும் அந்த ஷூட்டிங் டைமில் we were like family. நீங்கள் பார்த்தீங்க how ரேணுகா மேம் இஸ். ஸோ ரொம்ப ரொம்ப லைக் அ ஹாப்பி என்வாயன்மெண்ட்டாக இருந்தோம். we made lot of jokes, lot of fun. மிஷ்கின் சார் வந்து என்னை குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க, எப்போவுமே பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் இட் வாஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி த ஃபிலிம் இஸ் அ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த ஃபிலிம். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணதுக்கு, ஃபார் மேக்கிங் இட் அ சக்ஸஸ். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. ஐ வாண்ட் டு தேங்க் த ஆடியன்ஸ், த ப்ரெஸ், ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அ சக்ஸஸ். தேங்க்யூ. பொதுவாக ஒரு ஹீரோக்கள் அறிமுகம் ஆகும்போது ஒரு ஓகேவான படத்தில் அறிமுகமானால் போதும்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஹீரோக்கள் அறிமுகமாகும்போது ஒரு ஓகேவான ஒரு படத்தில் அறிமுகமானால் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மால் ஓகே படத்தில் தான் அறிமுகமானார். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகி, உங்களுக்கு பில்டப்லாம் பண்ணல, சாதனை பேசுகிறேன். மிஷ்கின் சார் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க உங்கள் ஹீரோவை. ஆமாம், ஏன்னா முக்கியமாக அவர் பில்டப் பண்ணக்கூடாது சொன்னார், படத்தில் நடிச்சது மட்டும்தானே சொல்ல சொன்னார். அதுதான் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகி பெரிய அடையாளம் கொடுத்தது. இவர் இப்படியான காதல் படங்களில் மட்டும்தான் நடிப்பார், காமெடி படங்கள் தான் நடிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி மனிதன் படம் மூலம் அதை விடைச்சாரு. கிட்டத்தட்ட கதை தேர்வு அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. சைக்கோ படம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அங்கே எந்த இடத்துலையும் உதயநிதி தெரியல, அங்கே கௌதம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சார். அது அவரோட டெடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் மிஷ்கினும் உதயநிதியும் உத்தம் செய் படத்தில் சேர வேண்டியவங்க, ஆனால் சைக்கோவில் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. மிஷ்கினை ஏமாற்றிய உதயநிதி எப்படின்னு கேட்குறீங்களா?
எவ்வளோ டைம் சொல்லிட்டாரு மிஷ்கின் சார், நீங்கள் வந்து கான்டாக்ட் லென்ஸ் போடக்கூடாது, கண்ணாடி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த கேரக்டருக்கு வந்து நேர்த்தியாக தான் நடிப்பு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய இடங்களில் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். இதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. கலை உலகின் கண்ணாடி, கட்சியின் முழுநாடி, கழக நாயகன், கலை நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நான் பேச வேண்டியதில் பாதி அவங்களே பேசிட்டாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷம் ஆச்சு ஒரு ஹிட்டு வெற்றி படம் கொடுத்து. கடைசியாக சரவணன் இருக்க பைமேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. 4 படம் சரியாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. இப்படை வெல்லும், பொதுவாக மனஸ்தங்கம், நிமிர், அப்புறம் கண்ணே கலைமானே. இல்லை மோசமான படம் கிடையாது, சுமாரான படங்கள். ஆனால் என்ன கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நிறைய விமர்சனங்கள், அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதியிருந்தீங்க. அதில் வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இந்த சைக்கோ படத்தினுடைய டீம் குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாத 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இசைஞானி ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 3 அருமையான பாடல்கள் போட்டு கொடுத்து அவருக்கு நன்றி. அப்புறம் PC ஸ்ரீராம் சார் ஒரு 10 நாள் இந்த படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய அசோசியேட் தன்வீர் அவர் தான் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இவங்க அதித்தி ராவ், அவங்க தான் வந்து படத்தில் என்னோடய பேர். ஆனால் நாங்கள் 2 பேரும் 1 நாள் 2 நாள் தான் பார்த்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி இது. படத்தில் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. 2 நாள் அவங்க பின்னாடி சுற்றுவேன், அப்புறம் கடத்திட்டு போயிடுவார். அவங்களுக்கும் ராஜுக்கும் தான் நிறைய கெமிஸ்ட்ரி படத்தில். கடைசியில் அந்த அம்மா வந்து சாவியை கொடுத்து அந்த ராஜ ஹீரோ ஆக்கிட்டு என்ன டம்மி. அப்புறம் நான் வந்து படம் பார்த்துட்டு நான் நினச்சேன், ஆக்சுவலாக இது காதல் கொண்டேன்ல எப்படி தனுஷ் கடைசியாக வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாரு. அதில் அவர் ஹீரோ, ஆனால் இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜா ஹீரோ. நான் வந்து சும்மா வந்து காப்பாற்ற போன ஒரு காதலன். கடைசி அந்த காதல் கூட கை குடிச்சான்னு தெரில. டேட் கேட்டார், எனக்கு டேட் இல்லை. அதனால அதித்தியை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு படத்தை முடிச்சிட்டாரு. அதுலேருந்து சொல்லிட்டே இருக்காரு, பார்ட் 2 கண்டிப்பாக பண்ணணுன்னு. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும். அருண் சார், அருண்மொழி மாணிக்கம், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ், அவர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. வேற ஒரு தயாரிப்பாளர்னா கூட நடுவில் கொஞ்சம் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் தைரியமாக இருந்து அவர் எனக்கு நன்றி சொன்னார். இந்த மாதிரி உதய் சார் வந்து ரெட் ஜெயண்ட் அவங்களே தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க. அவங்க தயாரிக்காமல் என்கிட்ட இந்த படத்தை கொடுத்ததுக்குன்னு. எனக்கு தயாரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் அதை நிறுத்துறது மூர்த்தி சார் தான். ஏன்னா நிறைய உண்மைகள் சொல்லிடுறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி மிஷ்கின் சார் இந்த கதையை எனக்கு சொன்னார், கூப்பிட்டாரு. வேற ஒரு ஏலியன் கதை ஒன்று சொன்னார். அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுத்தம் செய் சார் எனக்காக எழுதின ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ என்னடா மிஸ் பண்ணிட்டோமே, ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்குமே அப்படின்னு. அப்புறம் அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம். கூப்பிட்டாரு, ஒரு ஏலியன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார். பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, புரியல சார், எனக்கு புரியல சார், விட்டுருங்க சார், ஏலியன்லாம் நமக்கு செட் ஆகாது சார்னு சொல்லிட்டு காரில் ஏறி சரி நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு ஏறினார். அப்போ போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் சொன்னார். சார் இது சூப்பராக இருக்குது சார். அப்புறம் ஒரு டவுட் சார், அந்த சைக்கோ நான் இல்லை அப்படின்னு. இல்லை சைக்கோ உனக்கு செட் ஆகாது, நீ வந்து அந்த பிளைண்ட் நடி அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நேராக மூர்த்தி சார் தான் ஃபோன் பண்ணி நான் அவரை முதலாளி தான் கூப்பிடுவேன். முதலாளி ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் மாட்டியிருக்கு அப்படின்னாரு. யார் அப்படின்னாரு. மிஷ்கின் சார். என்ன கதை? ஒரு பிளைண்ட் மேனு, அவன் வந்து ஒரு பிரச்சனை இல்லை பண்ணி பிளைண்டா ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டாரு. என்னடா அது? அப்புறம் சொன்னார், பிளைண்டெல்லாம் நடித்தா எப்படிங்க ஓடும், ஹீரோயிசம் வேணாமா? அதில் இன்னொரு காமெடிலாம் வேறு நடந்தது. என்னென்னா, போன படம் கண்ணே கலைமானே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நிறைய பாராட்டெலாம் வந்துச்சு. ஆனால் கமர்ஷியலாக நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல. அதை பார்த்துட்டு ஒரு விநியோகஸ்தர் ஃபோன் பண்ணி,
என் முன்னாடி தான் பேசினார், ஸ்பீக்கர் ஃபோனில் பேசினார். கண்ணா அப்படின்னு திட்டுறாரு அந்த விநியோகஸ்தர், பெரிய விநியோகஸ்தர், பேர் சொல்ல விரும்பல. மூர்த்தி சார் கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. ஓ அறிவில்லை, தமன்னா ஹீரோவை போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாமல் அந்த பொண்ணை 2 பீஸில் எங்கேயாவது நடக்க விட வேண்டியதானே. கடைசியில் அந்த பொண்ணையும் குருடாக்கிட்டீங்க. யாருக்குமே தெரியாது நான் வந்து சைக்கோவில் கண் பார்வையற்றோன்னு நடிக்கிறேன்னு திட்டுறாரு. என்ன அடுத்த படத்தில் உதய் சார் குருடா நடிக்க வைக்க போறீங்களா? எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்ன இது? அப்புறம் நிறைய இடத்துல போகும்போது வந்து கேட்டாங்க, எப்படிங்க ஏங்க பிளைண்டாக நடிக்கிறீங்க, ஏங்க ஒரு ஹீரோயிசம் இருக்காது ஒன்றும் இருக்காது. என்ன சொன்னால், இல்லைங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று எனக்கு மிஷ்கின் சார் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டராக கூட நான் பண்ணுவேன். எனக்கு அந்தளவுக்கு அவர் மேலே அவருடைய படங்கள் மீது ஒரு நம்பிக்கை. அதனால் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் சிங்கம்புலியான எல்லோரும் 2 நிமிஷம் சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, விட்டுறேன். நன்றி சொல்லணும். வந்திருந்த விநியோகஸ்தர்கள் பிரதாப், சீனு, ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி சார், அவர் சொன்னதை மறந்துடுங்க. அவர் கொளுத்தி விட்டு போட்டு போயிட்டார். அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு ரஜினி சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குணா அண்ணன், அப்புறம் அந்த இவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர், தேங்க்யூ சார். ஜிகே சினிமாஸ், அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், காஸ்டிங் டைரக்டர், இவங்க படத்தில் வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே அசன் மாதிரி தான் உட்காந்துட்டாங்க, இன்க்ளூடிங் ராஜுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட டெய்லி வந்து ஸ்பாட்டில் தான் இருப்பாப்புல. ஒரு அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாப்புல. இந்த படத்தில் ராஜோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. எனக்கும் ராஜுக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம், நண்பராக தெரியும், காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் சார் வந்து இந்த கதையை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, சைக்கோ தான் மெயின் கேரக்டர். அப்போது நான் கூட பெரிய வில்லன் சொல்லுவார் போல இருக்க ஹிந்திலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு என் அம்மா அந்த சைக்கோ கேரக்டர் அங்குலிமாலி கேரக்டர் பண்ணுறேன்னு நானும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னோம். பட் இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக அதிகமாக என்னை விட அதிகமாக உழைச்சது வந்து நரேன் சார், வாங்க. அதிகமாக உழைச்சது வந்து ராஜ். தேங்க்யூ ராஜ். காலிலலாம் விழ வேணாம், காலில் விழுந்தவங்க எனக்கு காலில் விழுது பிடிக்காது. அப்புறம் ஷாஜி சார், ரொம்ப ஒரு அழகான சினிமா ரசிகன், நிறைய பேசுவோம். போன படத்துலேருந்தே அவருடைய ட்ராவல் ஒரு சீனும் ரசித்து பண்ணுவார், ரொம்ப லைவாக பண்ணுவார். ஷாஜி சாரும் பவானன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நடிக்க தெரியாத சினிமா நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. இந்த மாதிரி எல்லாருமே மிஷ்கின் மாதிரி தெரிஞ்சாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடிக்க தெரியும், அதனால தான் என்னை வச்சு எடுத்திருக்காரு. எனக்கும் நடிக்க தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நரேன் சார் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு சீன். தேட்டரில் நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது எல்லோரும் பயமாக கிளாப்ஸ் அடித்தாங்க. அந்த ஒரு குவாரி கிட்ட ஒரு பணம் இருக்கும்போது இவர் வருவார், உடனே சுற்றி ப்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக வர சூழ்ந்துப்பாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருப்பாங்க. வந்து கத்திட்டு போய், யோ இரியா நானே இப்போ தான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்னு. அப்போ தேட்டரில் வந்து பயங்கரமான கிளாப்ஸ். நான் உங்களை யாரும் அட்டாக் பண்ணி பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க, உடனே ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவீங்க. நான் படத்தில் சொன்னேன், அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. யுகபாரதி அண்ணன், நிறைய படங்கள் உங்களோட இனிமேல் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் சார். என்ன கபிலன் அண்ணன், அவரோட ஒர்க் பண்ணி அவர் பேர் ஞாபகம் வருது. கபிலன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த 2 பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரேணுகா மேம் எப்போவுமே பதட்டமாகவே இருப்பாங்க. அந்த கேரக்டர் மிஷ்கின் சார் மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பார், மேடம் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5 லட்ச ரூபாய்க்கு நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த கார் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேன்லேருந்து இறங்கி ரொம்ப சீரியஸான சீனு, காரை விட்டு இறங்கி வேன்லேருந்து இறங்கி வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்டுட்டு ரோப் எடுத்து விட்டுட்டு நேராக போய் அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி தலையில் ஒரு முத்தம் கொடுப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அது ஷார்ட் எடுக்கும் போது நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் என்கிட்ட பேச வருவாங்க, சொன்னால் எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க மேடம் அப்படின்னுவேன். அது படத்தில் இல்லை. அது மாதிரி நிறையா அவங்களோட இந்த படத்தில் நடந்த ட்ராவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நித்யா, எல்லோரும் சொல்கிறாங்க அந்த காரு
எடுக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டு ஓட்டுனீங்க, கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்றும் கஷ்டமும் இல்லை, நான் கண்ணை மூடிட்டு ஓட்டினேன். அவங்க தான் பக்கத்தில் வந்து ரொம்ப தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க. அவங்களும் நடிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வீல் சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில். நாங்கள் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிகிட்ருப்போம், அவங்க ஒரு பக்கம் அந்த வீல் சேரில் ரவுண்டு போயிட்டுருப்பாங்க. அதாவது அந்த வீல் சேரை வந்து அவ்வளோ அழகாக ஆப்ரேட் பண்ணணும், அந்த குவாட்ரப்ளஜிக் கேரக்டர் அவ்வளோ அழகாக கேரி பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் கண்ணாபின்னு என்னை திட்டி தான் படம் ஃபுல்லாக கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு அரை விட்டு நான் கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ நித்யா. அண்ட் கடைசியாக மிஸ்கின் சார், கண்டிப்பாக வந்து சைக்கோ 2 எல்லோரும் சொன்ன மாதிரி சிங்கம்புலி என்ன இறந்துட்டார், அவர் ஏன் சைக்கோ 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை. கமலாதாஸ் உயிரோடு இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, எடுப்பாரான்ட்டு எடுப்பீங்க சார்? ஓகே. அதனால் கண்டிப்பாக சைக்கோ 2 கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். கமலாதாஸ் கேரக்டர் இருக்காங்க, மேடம் கேரக்டர் இருக்காங்க. ராஜ் வந்து கீழே விழுந்ததான் காட்டியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருந்தாலும் விழுந்துருக்கலாம். ஸோ ஆனால் மிஷ்கின் சார் படத்தில் அதெல்லாம் நடக்காது. தேங்க்யூ மிஷ்கின் சார், இந்த வெற்றிக்காக நான் நிறைய உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். நம்மளை பற்றி நல்லா பேசுங்கன்னு பயங்கரமாக பேசிட்டாங்க. எனக்கு அன்புக்குரிய சகோதரர் 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. அதை விதியை மீறுறதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் பேசிடுவோம். இன்னொரு தட்டு 1 நிமிஷத்தை பிடிங்கி விட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இவ்வளோ பெரிய எல்லா இயக்குநர்கள்ட்டையும் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கு 2019 ஆரம்பிச்சு 2020 முடிஞ்சிருக்கு. எனது சகோதரர் அன்பிற்கினிய மிஸ்கின் அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். மணிரத்னம் சார் படத்தில் நடித்தேன், பாலா சார் படத்தில் நடிச்சிருக்கேன், எழில் சார் படம், வசந்த பாலன், நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த அந்த கதவை எப்படி போய் தட்டுறது, எப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறது, எப்படி பேசுகிறது, அவர் கூட எப்படி பயணம் பண்ணுறது, எப்படி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அவர் தம்பி டைரக்டர் சவரக்கத்தி டைரக்டர் சாமி மூலமாக தான் இது நிறைவேறுச்சு. இது பவா சந்திரசேகர் அவர்கள் சொன்னார், பவா செல்லத்துறை சொன்னார், இது எப்படி சிங்கப்புலி இதில் எப்படி பொருந்தினார் அப்படின்னு சொன்னார். எனக்கும் இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எப்படி செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய படங்களை டைரக்டர் பார்த்ததே இல்லை, பார்க்கக்கூடிய படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. பட்டு இது போதும் இப்படி திரும்புங்க, இப்படி பண்ணுங்க, இப்படின்னு மட்டுமே நிறையா சொன்னார். ஸோ இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இது ரொம்ப ரசிப்புக்குள்ள ஒரு விஷயமாக எனக்கு இது தெரிஞ்சிச்சு. இந்த படம் பண்ணதை நான் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாகவே நினைக்கிறேன் நான். அப்புறம் மறுபடியும் சொன்னார், இது ஒரு 50% ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, 50% ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார். தமிழ் சினிமாவில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் இன்டெலிஜென்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பான், அடுத்த சீன் மாப்பிள்ளை இதாம்மா, அடுத்த சீன் மாறுச்சுன்னு வச்சுக்க, மாப்பிள்ளை டேர்னிங்கை போடுறானே, ட்விஸ்ட்டை போடுறானே அப்படிமா. அதுக்கு அடுத்த சீனு போடுமா, அதுக்கு அடுத்த சீனு மாற்றினா மாப்பிள்ளை பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறானே அப்படிமா. ரொம்ப மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஓவர் இன்டெலெக்சுவலாக இருக்கு மாப்பிள்ளம்மா. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சீன் பேரலல் ஆச்சு, இவன் நினச்சது ஓகே அப்படின்னா நான் சொல்லலை மாப்பிள்ளை அப்படிமா. ஏன்னா இவன் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த டைரக்டரோட. இவங்க பென்ஹரோ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். லாஸ்ட்டில் அந்த ஊரே காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அந்த பேனிங்கில் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். எவனுமே 10 கமாண்ட்மெண்ட் பென்ஹர் பார்க்க போகல, அந்த பேனிங்கில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருதா அதை மட்டுமே பார்க்க போயிருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி படங்கள் திருப்பி வரல, இந்த மாதிரி படங்கள் திருப்பி வரல அப்படின்னு நான் யோசிப்பேன். அது நம்ம டைரக்டர் பாரதிராஜா சாரோட சூப்பர் ரோஜாக்கள் திருப்பி வரலே, பாலுமேந்திரா சாரோட மூடு பண்ணி திருப்பி வரலே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2020 மிகப்பெரிய இந்த சைக்கோ அப்படிங்கிறது சினிமாவை நேசிக்கிற அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கார். எல்லாரும் எனக்கு ஒரு இணை இயக்குநர்கள் உதவி, எல்லாரும் அசிஸ்டன்ட் கேமராமேனு, ரைட்டர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் செய்ய முடியும், உனக்கு அறிவே இல்லையா, அந்த சைக்கோ தான் குத்தும் இல்லை, ஃபோனை நீ காருக்குள்ளே உட்காந்து பேச வேணாமா, இன்னையா அது
ஏங்க அந்த ரோஹிணிக்கு போன பொடியா, அது ஏன் அந்த பொம்பளை அவங்கள கொண்டு வந்து காரில் அங்கனே இறக்கி விட்டு போச்சு, இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கலாம்ல. ஸோ இவங்க எல்லாருமே இந்த கதாபாத்திரங்களை தாண்டி எல்லாருமே வாழணும், யாருமே அவர்கிட்ட நம்ம தம்பி ராஜாட்ட மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போக வச்ச மிகப்பெரிய ஒரு பக்குவமான ஒரு விஷயத்தை டைரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைக்கோங்கிற ஒரு படம் இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன். சைக்கோங்கிற திகில் படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, படத்துக்கு பேர் கருப்பு கண்ணாடி அப்படின்னாங்க. ஸோ அது எந்த கருப்பு கண்ணாடி அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடி, இதுக்கப்புறம் என்னென்ன இப்போ மிஸ்கின் சாரோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து நானே நிறையா ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ரைட்டில் ட்ராலி பண்ணி அப்படியே ட்ராலி அப்படியே போய் ரைட்டில் ஃபினிஷ் ஆகிடுது. மாப்பிள்ளை அங்கே நிற்பேன் இன்றைக்கி பேம்பறான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். இந்த பக்கம் லெஃப்ட்டில் ட்ராலி போகுது, மாப்பிள்ளை இந்த பொருளையை தூக்கிட்டு போனேன், அங்கே போகிறேன் ஆனால் எதுவுமே போகல, ஆனால் போகுது. ஆனால் அந்த ஃப்ரேமில் எல்லாமே இளையராஜா அங்கே ஆக்கிரமிச்சிருக்கார். நீங்கள் ஒன்று எடுத்து அதை வந்து உயிர் பெற்று அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக நான் இது வரைக்கும் நடித்தேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் நேசிக்கிற சினிமா மேலே சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நடித்த நிறையா படங்களில் ஒரு ஷெட்யூலே டெவலப் பண்ணாமல் போயிருக்கு. டெவலப்பே பண்ணல. அந்த 20 நாள் படம் அந்த டெவலப்பே பண்ணாத படத்துலலாம் நினச்சிருக்கேன். அந்த 10 சீன் இல்லவே இல்லை. ஃபஸ்ட் ஷெட்டில் மாமா நடிப்பேன், செகண்ட் ஷெட்டில் சித்தப்பாம்பாங்க, அப்புறம் இன்னொரு செட்டில் அண்ணேம்பாங்க. இல்லை நான் ஹீரோயினிக்கு அப்பாவை நடிக்க மாட்டேன், ஹீரோயினிக்கு சித்தப்பா, இல்லைடா ஹீரோயினி மக தானே கூப்பிடணும், ஹீரோயினி பக்கத்து வீட்டுக்காரு சார் வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. வேறு ஷெட்டிலெல்லாம் வேறு நடிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த படத்தில் நடித்த ஒரு க்ளோஸ்அப், ஒரு சீக்வன்சஸ், ஒரு சீனு கூட இந்த படத்தில் நான் இல்லாமல், அது நான் நடித்தது இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அவர் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் என்ன ஒன்று சொல்லணும்னா, இந்த படம் வரப்போது ப்ரமோஷனுக்கு என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் அன்றைக்கி 24th ரிலீஸ் அன்றைக்கி என் பசங்களை ஐநாக்ஸ் கூப்பிட்டு போனேன். அந்த மேனேஜர் என் கையை பிடிச்சி, இந்த படத்துக்கு தம்பியில் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னாரு. இல்லை சார் நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் நடிச்சிருக்கியே, நீங்கள் யாரும் தெரியும் எல்லாம் தெரியும், இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே. என் மகன் அழுகிறான், என்னையை கூப்பிட்டு போலேன்னா ஓன் டிக்கெட்டை கிழிச்சு போடு அப்படிங்கிறான். இல்லைடா காசு போட்டு எடுத்துருக்கடா, கொஞ்சம் நான் காசு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிழிச்சு போட இல்லாட்டி உள்ளே விடுனார். அவர் வந்து இல்லை சார் நீங்கள் வேறு தேட்டருக்கு கூப்பிட்டு போங்க, இந்த பார்க்கவே முடியாது அப்படின்னாங்க. நான் வந்து அவன்கிட்ட கதை சொல்கிறேன், நீ என்னையை கூப்பிட்டு போ, நான் உனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ இந்த படம் ஒரு வியாபார ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நம்ம ஹீரோ அவர் வந்து இந்த கண்ணாடி போட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேணும்னே நிறையா தடவை அதை ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த லென்ஸ் எல்லாம் போட்டு செவுத்துல எல்லாம் முட்டி நிறைய எல்லாம் பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் எப்படி பிளைண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நிறையா விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ அவர் உழைப்பு, நித்யா மேனன், ரோஹிணி மேடம், அப்புறம் இங்கே இருக்க எல்லா பேரும் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கட்டும், கபிலனாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு, அதாவது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் நினைக்கிறோம். இதை கொண்டு போய் மக்களிட சேர்த்த உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்னும் எழுதுங்க. ஒன்று சைக்கோ 2 பிளான் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுனது எங்களுக்கும் புரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வருபவர் படத்தின் மைய கதாபாத்திரமே இவர்தான். இந்த கேரக்டருக்காகவே இந்த தலைப்பு என்று கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவில் யாருமே நடிக்க தயங்கும் அப்படி ஒரு கதாபாத்திரம். சைக்கோ தனத்தின் உச்சம் என்று கூட சொல்லும் அளவுக்கு சில காட்சிகள். மிஷ்கினிடம் 5 வருடம் உதவி இயக்குனர் மற்றும் பல்வேறு பணிகள் செய்ததால் அந்த உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த அங்கீகாரம் இதோ என் பக்கத்தில். இன்னும் சில வருடங்கள் தமிழ் சினிமாவில் இடம் பிடிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. படம் பார்த்தவர்களை பதற வைத்தவர், கதற வைத்தவர் நடிகர் ராஜ்குமார் பிச்சுமணி அவர்கள் இப்போது நம் முன்னே பேசுவார். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா புகழும் மிஷ்கினுக்கு. நான் எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கேன் நாங்கள் ஒன்றுமே பண்ணல. சும்மா போய் நிற்பேன், வருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், போய் நிற்பேன், அவ்வளோதான் பண்ணேன். அப்புறம் உதயனாக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இங்கே இப்போ காலைல விழுந்துருவேன். அப்புறம் ப்ரொடியூசருக்கு பெரிய ஹீரோ பெரிய வில்லன் போகலாமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லாமல் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு எல்லாமே அந்த ஹோலாக
பயங்கர மேஜிக் இந்த படத்துக்கு நடந்தது. அண்ட் இப்படி ஒரு சக்ஸஸ் மீட்லாம் லைஃப்பில் நினச்சி பார்க்கல. எல்லாம் எவ்ரிதிங் கோஸ் டு மை டாட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சிங்கம் புலி அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம நடிக்கணும்னு சில டைரக்டர்ஸோட லிஸ்ட்டு வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் நம்ம மிஷ்கின் சார் இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய படங்களை நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். பட் இவர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஐயோ மனுஷன் பயங்கரமாக கரடு முரடாக இருக்காரு, எப்படி இவர்கிட்ட நம்ம நடிக்கிறது சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து போய் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதேச்சியெல்லாம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது சார்கிட்டேருந்து. அவரோட தம்பி தான் என்னை வந்து கூப்பிட்டு போனார். இது மாதிரி சார் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாரு, இந்த கேரக்டருக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்பா சார் ஒன்றை மாதிரி நல்லா கலகலான்னு பேசுவாரா, எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், குழந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்த உடனே சாருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நான் சொன்ன முதல் இது, சார் உங்களை நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரி இருக்கீங்க, எப்படி சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னோன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு. அதே மாதிரி என்னென்னா நம்ம சிங்கம்புலி அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு நான் எப்போதுமே கொஞ்சம் கூட நடிப்பேன். பட் சார் சொன்னார், மேடம் நீங்கள் எப்போதும் 4th கியர்லேயே போகிறீங்க, 4th கியரே போகாதீங்க, 1st கியர் போதும், அதுலேயே நிறுத்திக்கங்க அப்படின்னு சார் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சைக்கோ படம் நடித்தோம். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட நடித்த அத்தனை பேருக்கும், உதய் சார், மிஷ்கின் சார், எல்லாருக்கும், என் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். மிஷ்கினுக்கு பிடிச்ச நடிகர்லாம் எனக்கு தெரியாது. ஒரு படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு, ஒன்றாய் மாட்டுக்குட்டியில். எனக்கு தான் நடிக்க வராதே மிஷ்கின்னு சொன்னேன். அதை நீங்கள் நடிக்க வேண்டாம், எங்கள் படத்தில் யாரும் நடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாபா பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மிஷ்கின் மாதிரி நடிக்கிறாங்க. மிஷ்கின் படத்தில் மிஷ்கின் மாதிரி அவரோட படம் தானே. ஒரு நடிகன் என்பது வந்து தண்ணி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் அந்த பாத்திரத்தோட ஷேப் எடுத்துருக்கணும் தான் நடிகன். ஸோ அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். மிஷ்கின் படத்துக்கு போகும்போது அவர் முதல் படத்தில் கூடும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் சும்மா என் கூட ஒரு ட்ரிப்புக்கு வர்ற மாதிரி வாங்க. ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக நாங்கள் நண்பர்கள், வலுக்கட்டாயமாக தான் நடிக்க கூப்பிட்டாரு. வரும்போது சும்மா என் கூட ஒரு ட்ரிப்புக்கு வாங்கலை அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். அப்புறம் இப்போ இந்த லாஜிக் டிஸ்கஷன் எல்லாமே அவருக்கு தெரியாமல் ஏதோ லாஜிக் பிழைகள் நடந்த மாதிரி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அதான் இருக்கிறதுல மிகப்பெரிய காமெடி. அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவர் தெரியாமல் எந்த விஷயமும் நடக்கலை இந்த படத்தில். அவருக்கு தெரியாதா? அது ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தார், இந்த விமர்சனம் எழுதுகிறவன் 25 வயசு, 28 வயசு, 30 வயசு, எனக்கு கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் லாஜிக் நம்மளுக்கும் இருக்குது இல்லையா? அவன் லாஜிக் பிழைகள்ன்றதெல்லாம் சொல்கிறது. பாபா சொன்ன மாதிரி இந்த விமர்சனங்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அதனால் நிறைய விமர்சிங்க. நேற்று ஒன்று பார்த்தேன், இந்த படத்தை விமர்சனம் பண்ணி பெருசு பண்ணுறவங்களுக்கு, இதை விமர்சிப்பவர்களுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று எழுதியிருக்கான். உடனே இன்னொருத்தன் இதை விமர்சிப்பவருக்கு விமர்சனம் எழுதுறவனுக்கு ஒரு விமர்சனம் ஒருத்தன் எழுதுனான். இந்த அளவுக்கு இந்த ஒரு என்னோட லைஃப்லேயே நான் வந்து ஒரு சினிமா மேலே பெரும் மோகம் கொண்டு வராள். மோகம்னா சினிமாவுக்குள்ளே ஏதாவது பண்ணுறதுக்காக இல்லை. நான் ஒரு பெரிய சினிமா ஆர்வலன். 45 ஆண்டு காலமாக நான் படங்களை பார்த்துட்ருக்கேன். என்னோடய வாழ்நாள்லேயே ஒரு படத்துக்கு ஒரே வாரத்தில் இவ்வளவு அன்பும், இவ்வளவு கோபமும், இவ்வளவு எதிர்வினைகளும், இவ்வளவு விமர்சனம் எழுதுறவன் சரி ஒன்று எழுதுறான், படம் படுக்குப்பங்க கேவலமாக இருக்குது, சாரி மிஷ்கின், வெரி சாரி அப்படின்னு எழுதுறேன். இத்தோட விட்டுருவான்னு நினச்சா 2 மணி நேரத்தில் இன்னொரு பதிவு எழுதுறாங்க. அந்த பதிவில் கொஞ்சம் இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வருது. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களை படம் ரொம்ப டென்ஷன் பண்ணுது இந்த படம் ஏதோ காரணத்தினால. இது உண்மையிலே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஒரு பரீட்சார்த்த படம், சைக்காலஜிக்கலி, சோஷியாலஜிக்கலி, எல்லா வகையிலுமே ஒரு பரீட்சார்த்த முயற்சி இந்த படம். இந்த பரீட்சார்த்த வழக்கமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் உங்களுக்கு தெரியும், ஆர்ட் பட வகைரா அந்த மாதிரி போய்டும் அந்த படங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்குன உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய இந்த படத்தோட குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். உதய்க்கு பெரிய நன்றி. உதயோட 2வது படம் இது. மிஷ்கினுக்கு நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்வதில்லை, அதனால் மிஷ்கினுக்கு நன்றி இல்லை, ப்ரொடியூசருக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்தோட பொசிஷனிங், அது ரிலீஸ் ஆன டைம், அப்புறம் அது பண்ண ப்ரமோஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நம்பர்களே, எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு உட்காந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு இறுக்கமாக உட்காந்துக்கிறீங்க. ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமோ குதூகலமோ இதை மிஸ் ஆகிருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நீங்கள் ஜாலியாக கைத்தட்டி இந்த கலைஞர்களை வாழ்த்தி அப்படி ஒரு நல்ல மூடில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரே டைமில் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியும் என் உயிரை கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்கிற
ஏராளமான பதிவுகளையும், இது ரொம்ப மோசமான படம், நிறைய செயற்கைத்தனங்கள் இருக்குது, லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்கிற விமர்சனங்களும் ஒரே டைமில் 50-50% வந்தது இந்த படத்துக்கு மட்டும்தான். அது வந்து ஒரு வகையில் இந்த படத்துடைய மிகப்பெரிய கிரெடிட்டுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் நல்லா இல்லைன்றான், ஒருத்தன் நல்லா இருக்குதுன்றான். அப்போ நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு வந்து அது தோணுது. சாதாரண ஆடியன்ஸ் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு மனப்பதிவுகள் இருக்குது. எல்லாருமே தங்களுடைய பால்ய காலத்தை, தங்களுடைய இளமை காலத்தை மீட்டெடுக்கிறதா அந்த படத்தில் பல விஷயங்கள் இருக்குது. மிஷ்கின் படம் வந்து எப்பயுமே ஒரு நேரடியான படங்கள் கிடையவே கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு படத்தை கூட அவர் எடுத்ததா எனக்கு தெரியவே தெரியல. அப்புறம் வந்து அவர் எல்லாத்தையும் சீட்டுக்கட்டுகள் மாதிரி கலைச்சி போடுறார். மொத்த லைஃபே, மொத்த வாழ்க்கையும் ஒரு சீட்டுக்கட்டை கலைச்சி போடுற மாதிரி கலைச்சி போட்டு அதில் விளையாடி பார்க்குறாரு. அப்படி விளையாடுற ஒருத்தங்கிட்ட போய் உனக்கு லாஜிக் இல்லை, அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சா, லைட் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறது வந்து பயங்கர அபத்தமான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. விகடன் விமர்சனம் படித்தேன். ஷாஜி, பவா, பிரீத்தம் அப்படி எல்லாருமே வந்து மிஷ்கினுடைய சாயலிலே நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆமாம், இது வந்து டைரக்டர் படம், அவருடைய சாயல் தான் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஒவ்வொரு நடிகர்களையும் ஒவ்வொருத்தரையும் வந்து ப்ரொஃபஷ்னலாக நடிகர்களை பயன்படுத்துன்னு தான் எனக்கு தெரியல. அவருக்கு வந்து தன்னுடைய லைஃப்பில் கூட இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் நண்பர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள். ஷாஜி இது வந்து தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் 6-7 புத்தகங்கள் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு கிழவியாய் நடித்திருக்கிற பிரீத்தம் வந்து ஒரு 15 புத்தகங்களை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ராமாநாயுடு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்க்ரீன் பிளே டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெச்ஓடியாக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு சின்ன கேரக்டரில் அவர் செலக்ட் பண்ண ஆட்கள் அவ்வளோ பேருமே அவ்வளோ முக்கியமான ஆட்களாக செலக்ட் பண்ணியிருக்கார். இப்போ உதயநிதிக்கு வந்து இதுவரைலாம் அவருடைய படத்தில் அவர் நடித்த படங்கள்லேருந்து இது எவ்வளவு தூரம் வந்து வேற ஒரு கேரக்டரை அல்லது வேற ஒரு மனுஷனை வந்து நமக்கு வந்து தரிசிக்க கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி தான். அவரே போன தடவை ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னார், நானே என் கூட ஒரு நண்பன், அவனுக்கு நான் அவரை பார்த்து அவர் வந்து எனக்கு ஜோக் அடிப்பார், இதை வந்து எத்தனை காலங்கள் நான் இப்படியே தள்ளுறது அப்படின்னு கேட்டார். அப்போது அப்படி இருக்கிற இப்போ நீங்கள் மிஷ்கினுடைய மொத்த படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன், பாக்கியராஜ், அந்த மாதிரி நிறைய பேரை இதுவரையில் நம்ம பார்க்காத ஒரு கேரக்டரில் அவர் வச்சு பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டியராஜன்லாம் அவர் வந்து அந்த படத்திலலாம் வந்து அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சது வந்து யாருமே நம்மளால் நம்பவே முடியாது. அப்படி தான் இந்த படத்துக்கு வந்து சிங்கம்புலியை வந்து அவர் கூட்டின்னு வந்தார். எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த காம்பினேஷன்லேயே சிங்கம்புலி பொருந்த மாட்டாரே அப்படின்னு. ஆனால் அவர் வந்து வேற ஒரு இடத்துல கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இரு, இது வரலும் சத்தம் போடாத, பேசாத, ஜோக் அடிக்காத, எதுவுமே இருக்காது, ரொம்ப சீரியஸாக அவர் கூட இரு அப்படின்னு வச்சிருக்கார். இந்த படத்தை வந்து குறைந்தது ஒரு படம் பார்க்கிற ஒரு நுட்பமான வாசகன், ஒரு பார்வையாளன் வந்து குறைஞ்சது ஒரு 5 முறை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வந்து ஃபார்ச்சுனேட்லியே என்னுடைய 12th படிக்கிற என் பொண்ணோட உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். அவன் நான் பார்க்காத பல காட்சிகளில் அவள் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிறார். அவர் வந்து பீத்தோவனுடைய மியூசிக் பீட் வைக்கும்போது, அவர் வந்து கமலாதாஸ் அப்படின்னு வந்து நித்யாமனனுக்கு பேர் வைக்கும்போது, அப்படி பல இடங்கள் அவள் பயங்கர பரவசமாகறா. அவன் நேற்று நான் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னோடனே மிஷ்கினுக்கு வந்து ஒரு லெட்ரு டைப் பண்ணி கையில் கொடுத்தனுச்சா. அதில் எழுதுறா அவள், எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுத்துச்சு. 12th படிக்கிறா. அவள் வந்து எழுதுறா, அந்த அண்ணன், அந்த ராஜ்குமார் அண்ணனை, அந்த சைக்கோவா நடித்த அந்த அண்ணனை ஒரே ஒரு நாள் என் மடியில் போட்டு நான் ஒரு இரவு தூங்க பண்ண வேண்டும் எழுதா. அதுதான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரடியான படம் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே லைஃப்பில் நேரடியாய் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பொது புத்தி வந்து நம்முடைய மைண்டில் வந்து இருக்கு. சுந்தராமசாமி சொல்லுவார், நம்ம வந்து எல்லாமே மிகையாக பேசி பழக்கப்பட்டவங்க. மைக்கு முன்னாடி நின்று நண்பர்களே அப்படின்னு நம்மளுக்கு ஆரம்பிக்கவே தெரியாது. நம்ம ஒரு 4-5 ஜோடனை வார்த்தைகள் போட்டு தான் எப்பயுமே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேரடியான படம் பார்த்த வாசகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய தடுமாற்றத்தை கொடுக்கும். இது சரியான படமா தப்பான படமான்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இந்த படத்தை மியூசிக்காக மட்டும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். கபிலனுடைய வரிகளுக்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அது மிஷ்கின் அதுக்குள்ளே வைத்திருக்கிற மிக யாருக்கும் தெரியாத நுட்பங்களுக்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். உதய்க்காக மட்டும் இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே அவர் நடித்த படங்கள்லேருந்து இந்த படம் எவ்வளோ தூரம் பயணப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம். உண்மையிலேயே மிஷ்கின் என்கிற ஒரு மகத்தான கலைஞன் இந்த பீரியடில் தமிழ் சினிமாவை இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு போயிருப்பதற்கு, அவரை ஒரு நண்பனாக பெற்றதற்கு நான் மிகுந்த பாக்கியசாலி என்று சொல்லி வாழ்த்தி, இது இன்னும் மிகப்பெரிய வெற்றின்றது நான் எப்பயுமே நினைக்கிற மாதிரி அது பொருளாதார வெற்றி மட்டும் இல்லை,
தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் என்றென்றைக்கும் ஒரு 50 வருடங்கள் பொறுத்தாவும் உங்கள் நினைவில் நிற்கும் அப்படி ஒரு படத்தை கொடுத்ததற்காக என் நண்பனை இந்த தருணத்தில் நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். நன்றி.